हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். வெங்கடேஷ் மகாத்மியம் என்னும் தலைப்பிலே நாம் வெங்கடேச பெருமானுடைய மகாத்மியத்தையும் அவருடைய வேங்கடமலையினுடைய ஸ்தல வரலாறும் அவர் புரிந்த லீலைகளையும் நாம் அனுபவிக்க எண்ணியிருக்கிறோம். வேங்கடேச மகாத்மியத்தினுடைய முதல் பகுதியாக இன்று நாம் துவங்குகிறோம். அதற்கு முன்னர் வேங்கடேச பெருமாள், அதாவது நம்ம வைஷ்ணவ சேத்திரங்களில் 108 திவ்ய தேசங்களில் மிக முக்கியமான சில திவ்ய தேசங்கள் நம்முடைய ஆச்சாரிய பெருமக்களாலும் ஆழ்வார்களாலும் கொண்டாடப்பட்டது. தலையான முதல் திவ்ய தேசமாக திருவரங்கம், அதுக்கப்புறம் திருவேங்கடம், திருக்காஞ்சி அதாவது காஞ்சிபுரம், இது மாதிரி சில தேசங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்றதாகவும் ஆழ்வார்களால் அதிகப்படியான பாசுரங்கள் பாடப்பட்ட ஸ்தலங்களாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே கிட்டத்தட்ட தொண்டரடிப்பொடியாழ்வார் தவிர எல்லா ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு பெருமைக்குரிய திவ்ய தேசம் திருவேங்கடம். சுமார் 202 பாடல்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் எல்லா ஆழ்வார்களும் சேர்ந்து. அந்த பாசுரங்களை அனுபவித்து விட்டு நாம் வேங்கடேச மகாத்மியத்தை நாம் காண்போம். பெரியாழ்வார் தன்னை யசோதையாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனுக்கு ஒவ்வொரு பருவமாக யசோதை எப்படி அவன் வளர வளர அவனை எப்படி அனுபவித்தாள் என்பதற்காக அம்புலியை காட்டி விளையாட்டு காட்டுகிறாள். அதிலே சுற்றும் ஒளிவட்டம் சூழ்ந்து சோதி பரந்தெங்கும் எத்தனை செய்யினும் என் மகன் முகம் நோரவாய் வித்தகன் வேங்கடவாணன் உன்னை விழிக்கின்ற கைத்தலம் நோவாமே அம்புலி கடிதோடிவா. அதாவது அந்த அம்புலியை பார்த்து சந்திரனை வா வா என்று அழைக்கக்கூடிய வகையிலே இது ஒரு பாசுரம். அடுத்து என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டனவாய் என்ன மண்ணு நமசியை வாளி சுழற்றிய மின்னுமுடியேனே அச்சோ அச்சோ வேங்கடவாணனே அச்சோ அச்சோ. அடுத்ததாக தென்னிலங்கை மன்னன் சிறந்தோள் துணி செய்து மின்னிலங்கும் பூண் வீடன நம்பிக்கு எண்ணிலங்கு நாமத்தளவும் அரசென்ற மின்னிலங்கை கார்கோர் கோல் கொண்டு வா வேங்கட வண்ணனிற்கோர் கோல் கொண்டு வா. அதாவது பசு மேய்க்கிறதுக்கு கோல் எடுத்துக்கொண்டு வா என்று கூறக்கூடிய வகையிலே வேங்கடநாதனை கண்ணனாக பாவித்து செய்யக்கூடிய ஒரு பாசுரம்.
அடுத்ததாக அந்த பூச்சூடல், கிருஷ்ணனுக்கு பூச்சூடணும்னு நினைக்கிறார். மச்சோடு மாளிகை ஏறி மாதர்கள் தம் உடம்புக்கு கச்சோடு பட்டை கிழித்து காம்புது கிளவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நீள் திருவேங்கடத்தெந்தாய் பச்சைத்த மனகத்தோடு பாதிரிப்பூ சூட்டவாராய் என்று அழைக்கிறார். அடுத்ததாக போதர் கண்டாய் இங்கே போதர் கண்டாய் போதரேன் என்னாதே போதர் கண்டாய் ஏதேனும் சொல்லி அசலகத்தார் ஏதேனும் பேச நான் கேட்க மாட்டேன் கோதுகுலமுடை குட்டனேயா குன்றெடுத்தாய் குடமாடு கூத்தா வேதப் பொருளே என் வேங்கடவா வித்தகனே இங்கே போதராயே என்று எம்பெருமானுடைய ராசக்கிரீடை விளையாட்டை பற்றி பாடக்கூடியதாக அமைந்துள்ள ஒரு பாசுரம். அடுத்தது பற்றார் நடுங்க முன் பாஞ்சகன்யத்தை வாய் வைத்த போரேரே என் சிற்றாய சிங்கமே சீனத மணவாளா சிறுக்குட்ட செங்கன்மாளே சிற்றாடையும் சிறுபத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் கற்றாயரோடு கன்றுகள் மேய்த்தால் கலந்தோடு வந்தாய் என்று ஒரு பாசுரம். அடுத்தாப்புல கடியார் பொழிலணி வேங்கடவா கரும்போரே நீ உகக்கும் குடையும் செருப்பும் குழலும் தருவிக்க கொள்ளாதே போனாய் மாலோ கடிய வெங்கானிடை கன்றின் பின் போக சிறுக்குட்ட செங்கன் அடியும் வெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைத்திட்டாய் எம்பிரான் என்று பாடுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இது ஒரு அருமையான பாசுரம். இது நம்ம மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய பாசுரம். சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி தாமோதரா சதிரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒற்றிக்கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன் இனி என் திருக்குறிப்பே. அது வெங்கடமனுக்கு என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி உன்னுடைய திருநாமங்களை சொல்லி என்னுடைய உடம்பெல்லாம் உன்னுடைய சங்கு சக்கரத்தை திருமண் காப்பாக சாற்றி கொண்டு எல்லாமே உன்னுடையது என்று இருக்கிறேன், இனி நடப்பதெல்லாம் உன்னுடைய திருவுள்ளப்படியே என்ற வகையிலே திருவேங்கடத்தின் மீது இத்தனை பாசுரங்களை நம்முடைய பெரியாழ்வார் பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கார் என்பதை கூறி திருவேங்கட மகாத்மியத்தினுடைய முதல் அத்தியாயம். நம்முடைய நாட்டிலே பாரத நாட்டிலே நைமிஷாரண்யம்னு ஒரு க்ஷேத்திரம். நைமிஷாரண்யம் மிகவும் பிரசித்தமானது, பவித்திரமானது. இங்கு சவுனகாதி முனிவர்களும் இந்த வனத்தில் வாசம் செய்து கொண்டே யாகம் செய்வார்கள். வியாச முனிவர் இயற்றிய 18 புராணங்களை சூத மகரிஷி சொல்ல முனிவர்கள் கேட்டார்கள். அப்புராண பிரவச்சன காலத்திலே சவுனகாதி முனிவர்கள் சூதமுனிவரை ஸ்ரீ வெங்கடேச பெருமானின், அதாவது சீனிவாச பெருமானின் திவ்யமான வாழ்க்கையை வரலாற்றையும் அவர் மகான்மத்தையும் சொல்லும்படி பிரார்த்திக்கின்றனர். இதை கேட்ட அந்த சூத முனிவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு ரிஷிகளை பார்த்து சொல்லத் தொடங்குகிறார். ஓ பக்த சிகாமணிகளாகிய முனிசிரேஷ்டர்களே, இந்த பூமண்டலத்தில் வாழும் மனிதர்களை காப்பதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணு வேங்கடாச்சலம் என்னும் திருமலையில் வீற்றிருக்கிறார். அத்திருவேங்கடன் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். பக்தர்களின் கஷ்ட சமயங்களில் ஆதரவளித்து சர்வகால சர்வ அவஸ்தைகளையும் சம்ரட்சித்து வருகிறார். கஷ்ட நஷ்டங்களையும் ஆதரவளித்து நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை நீக்கி நம்மை ரட்சித்து வருகிறான். அப்படிப்பட்ட
அந்த திருவேங்கடத்தினுடைய மகாத்மியத்தை நீங்கள் மிக விரும்பி கேட்ட இந்த திருவேங்கடவனுடைய வரலாறு மிகவும் புனிதமானது. இந்த வரலாற்றை படிப்பவர் கேட்பவர் எல்லோருக்கும் மறுபிறப்பு கிடையாது. வேங்கடேச மகாத்மியத்தை படித்தாலும் கேட்டாலும் அவனுடைய அனுகிரகத்தால் மறுபிறப்பு கிடைக்காது. இது சூதமுனிவர் சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் எல்லோரும் மிக சிரத்தையுடனும் பக்தியுடனும் இருக்கிறீர்கள். ஆகவே அந்த வேங்கடவனுடைய வரலாற்றை நான் இப்போது எடுத்துரைக்கிறேன், கேட்பீர்களாக என்று சொல்லி சுதமுனிவர் இந்த கதையை தொடங்குகிறார். நாரதர் பிரம்மாவுடைய புதல்வர். அவர் விஷ்ணு பக்தர். சதா சர்வ காலமும் பகவத் நாமஸ்மரணை செய்து கொண்டே தடங்கள் இல்லாமல் உலகிற்கும் செல்லக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர். சிஷ்டர்களான பக்தர்களை காப்பதற்கும் துஷ்டர்களை அழிப்பதற்கும் வெவ்வேறு சமயங்களில் தேவதையாக உதவியாக இருந்து நன்மை தரும் கலகங்களை செய்து கொண்டிருப்பவர் நாரதர். நாரதருடைய பணி என்னென்னா, பக்தர்களை சோதித்து அவர்களுடைய பக்தியை உலகுக்கு காட்டுறது, துஷ்டர்களை அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்கு சகாயம் பண்ணுறது மாதிரி பேசி அவர்களை பகவானுடைய கோபத்துக்கு ஆளாக்கி அவர்களை வதம் பண்ணுறது. இது நாரதருடைய பணி. ஒரு நாள் தந்தையை தரிசிக்க சத்தியலோகம் சென்றார் நாரதர். பிரம்மன் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். பிரம்மாவுடைய பத்தினியாகிய சரஸ்வதி பக்கத்தில் அமர்ந்து தாளஸ்வரங்களுடன் வீணையை மீட்டிக்கொண்டே இருந்தார், பாடிக்கொண்டிருந்தார். அந்த சபையில் இந்திரன், திக்பாலகர்கள், சூரியன் முதலான நவகிரகங்கள், சப்தரிஷிகள் முதலானவர்கள் தங்கள் காரியத்தை உத்தேசித்து வந்திருந்தனர். எல்லாருமே பிரம்மா பார்க்கறதுக்கு. அந்த சமயத்தில் நாரதர் சபையில் சென்று தாய் தந்தையரை வணங்கினார், பிரம்மாவையும் சரஸ்வதியும். பிரம்மன் ஆசீர்வாதம் செய்து நாரதரை உட்காரும்படி பணித்தார். சபையில் உள்ள அனைவரும் நாரதரின் வருகையால் நமக்கு நல்ல விசேஷமான செய்திகள் தெரிய வரும் என்று உற்சாகம் கொண்டார். நாரதர் ஒரு இடத்துக்கு போனார்னா, நல்ல சபையாக இருந்ததுன்னா நல்ல விஷயங்கள் கிடைக்கும். துஷ்டர்களுக்கு அவர்கள் வழியிலேயே போய் அவர்களை பெருமையாக பேசி அவர்களுக்கு அழிவை தேடி தருவார். அதனால நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு பேர். நாரதர் பிரம்மதேவனை பார்த்து, தந்தையே, ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆனவர் கிருஷ்ணாவதாரம் முடிந்த பிறகு பூலோகத்தில் அவதரிக்கவில்லை. துவாபர யோகத்தோடு முடிஞ்சிருத்து. ஆகையால் மனிதர்கள் பாவத்தை பற்றிய பயமில்லாமல் தீய செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். அந்த அப்படிப்பட்ட மானவ கோடியை சீர்திருத்த ஸ்ரீமன் நாராயணன் மறுபடியும் இந்த பூமியில் அவதாரம் எடுக்க தக்க உபாயம் சொல்லுங்கள் என்று பிரார்த்தனைத்தார். பிரம்மன், பக்த சிகாமணியே, என் மைந்தா, நீ இந்த உலகத்திற்கும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றவன். உனக்கு தெரியாத தந்திரம் கிடையாது. உன்னிடத்தில் எல்லா சக்திகளையும் வைத்து கொண்டிருந்தும் நீ தெரியாதது போல் என்னை கேட்கிறாய். எல்லா காரியங்களையும் சுபமாகவும் சுலபமாகவும் உலகத்திற்கு நன்மை பயக்குவதாயும் செய்து முடியப்போவன் நீ. ஆகவே நீ பூலோகத்திற்கு போய் உன்னுடைய கலகத்தை துவக்கு என்றார். நாரதர் தந்தையிடம் விடைபெற்று கொண்டு பூலோகத்திற்கு பயணமானார். தேவர்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். இப்பொழுது நாரதர் வீணாகானம் செய்து கொண்டே கங்கை கரையை அடைந்தார். அங்கு கஷ்யபர் முதலான தபஸ்விகள்
உலக சேமத்தின் பொருட்டு யாகம் செய்யத் தொடங்கினர். நாரதர் யாகம் நடக்கும் அந்த இடத்தை அடைந்தார். முனிவர்கள் எழுந்து மரியாதையுடன் அவரை வரவேற்றார்கள். உபசரித்து அவருக்கு ஆசனம் கொடுத்தார்கள். மகரிஷிகள் எல்லோரும் சேர்ந்து தாங்கள் செய்யப்போகும் யாகத்தை பற்றி அவரிடம் தெரிவித்தனர். இப்பொழுது நாரதர் வந்தது கலகத்தை முட்டுறது தானே. அதை கேட்ட நாரதர், பக்த சிகாமணிகளே, ரொம்ப சந்தோஷம். உலக சேமத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய இந்த யாகம் மிகவும் பாராட்டத்தக்கது. இந்த யஜ்ஞத்தின் பலத்தை அடைபவன் யார்? அதாவது முக்கடவுளில் யாரை அதிகாரியாக செய்து யாகம் ஆரம்பிக்கப் போகிறீர்கள் என்ற சந்தேகத்தை உங்களிடம் சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். ஏன்னா ஒரு யாகம் பண்ணால் இப்போ நம்ம சுதர்சன ஹோமம் பண்ணுறோன்னா பிரதானமாக சுதர்சனம் வச்சுக்குவோம். கணபதி ஹோமம்னா கணபதியை பிரதானமாக வைத்துக்கொண்டு செய்வோம். அதே மாதிரி அந்தந்த யாகங்கள் செய்யும்போது யாகத்துக்கு பிரதான தேவதையாக ஒருத்தரை வரித்து அவரை முன்னிலைப்படுத்தி யாகம் செய்வோம். மிருத்யுஞ்சய ஹோமம், அதே மாதிரி நவகிரக ஹோமம், இப்படி பல்வேறு ஹோமங்கள். அப்போ அந்த பிரதானமான தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுத்து ஆரம்பிப்போம். இப்போ நாரதரின் கேள்விக்கு பதில் அறியாத மகரிஷிகள் ஒருவரை ஒருத்தர் பார்த்து விழித்தனர். திரிமூர்த்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த மூவரிலே யாரை சொல்வதென்று தெரியவில்லை. பிறகு நாரதர் புன்முறுவலோடு அவர்களை பார்த்து, யோகிகளே, குறிக்கோள் இல்லாமல் செய்யக்கூடிய இந்த யாகம் பயனற்றது. இனிமேல் ஒரு யாகமோ அல்லதோ செய்யும்போது ஒரு குறிக்கோள் இருக்கணும். ஏதாவது ஒரு காரியம் செஞ்சால் அதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு காரண காரியம் இருக்கணும், இதுக்காக செய்கிறேன்னு. ஆகவே பிரம்மன், சிவன், விஷ்ணு இம்மூவரில் யாரிடம் சத்வகுணம் நிறைந்துள்ளதோ அவருக்கு சமர்ப்பியுங்கள் என்றார். சத்வகுணம்னா ரொம்ப பொறுமை, சாத்வீகமாக இருக்காருன்னு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி யாருக்கு சத்துவகுணம் இருக்கிறதோ அவர்களுக்கே அவரை பிரதான மூர்த்தியாக வைத்துக்கொண்டு இந்த யாகத்தை தொடங்குங்கள்னார். முனிவர்கள் தங்கள் மனதிற்குள் சிவனை, பிரம்மனை, விஷ்ணுவை என்று சொல்லலாயினர். அதிலிருந்து சைவத்தை போற்றக்கூடிய சில ரிஷிகள் சிவனே ரொம்ப மிகவும் சிரேஷ்டமானவர், உத்தமமானவர் என்றும், சிலர் பிரம்மாதான் என்றும், சிலர் விஷ்ணுவே எல்லாரையும் காட்டிலும் மேலானவன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். என்ன, பிரம்மாதான் படைப்பு கடவுள், அவர் தான் வேதத்தை வகுத்தவர். பிரம்மாவுக்கு தான் வேத உபதேசம் பண்ணுறார் பெருமாள். பிரம்மத்தை அதனால தான் பிராமணனுக்கு பேர் பிரம்மாவுடைய வழித்தோன்றல்னா பிராமணன்னு சொல்கிறது. பிரம்மத்தை உணர்ந்தவன். அதனால் பிரம்மா ஞானி, படைப்பு தொழில் செய்கிறவர்னா அவரை சில பேர் முன்னிலைப்படுத்தினார்கள். இல்லை, சிவன் உயர்வானவர், அவர் தான் சத்துவகுணமுள்ளவர், கோபப்படாதவர் என்று அவரை சில பேர் பேசினார்கள், சாந்தமூர்த்தி என்று. இல்லை, மகாவிஷ்ணு தான் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம், அவன் சாந்தத் ஸ்வரூபியவன். அதனால் மகாவிஷ்ணுவை தான் பிரதான மூர்த்தியாக வைத்துக்கொண்டு இந்த யாகத்தை தொடங்கணும்னு இப்படி இதெல்லாம் கேட்ட நாரத முனிவர் மகரிஷிகளை பார்த்து, யோகிகளே, நீங்கள் தவசியலிகள், தர்மம் அறிந்தவர்கள், ஏன் வீணாக சண்டையிடுகிறீர்கள்? பகவானை தெரிந்து கொள்வது என்பது பக்தர்களுடைய கடமை.
தமோகுணம், ரஜோகுணம் மற்றும் சத்துவகுணம், இந்த 3 குணங்களில் சத்துவகுணம்தான் மிகவும் சிரேஷ்டமானது என்பது உலகத்தில் எல்லாராலும் ஏற்றுக்கொண்டது. மூர்த்திகளில் யார் சத்துவகுணம் நிறைந்தவர் என்றதை பரீட்சை செய்து தெரிந்து கொண்டு அவருக்கு அவிர்வாகத்தை கொடுத்து யாகத்தினுடைய பயனை சமர்ப்பியுங்கள் என்று சொன்னார். இப்போ ரிஷிகளுக்கெல்லாம் கவலை வந்துடுத்து. இந்த பரீட்சை வைப்பது என்பது, பரீட்சை வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பரீட்சை வைக்கிறவனுக்கு தகுதி வேணும். இப்போ மும்மூர்த்திகளுக்கு பரீட்சை வைப்பது என்பது நெருப்போடு விளையாடக்கூடிய சமாச்சாரம். ஆகவே இதற்கு தக்கவர் பிருகு முனிவர் தான். எல்லாரும் சேர்ந்து பிருகு முனிவர் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். அவரிடம் இக்காரியத்தை ஒப்படைத்து விடுங்கள் என்று இதமாகவும் உசிதமாகவும் தெளிவாகவும் உரைத்தார்கள். முனிக்கணங்கள் கரதாளங்கள் செய்து, அதாவது கை தட்டி ஆமோதித்தனர். பிருகு முனிவரும் பதில் ஒன்றும் சொல்ல முடியாமல், ஏன்னா இது ஒரு வருஷ பரீட்சை, மும்மூர்த்திகள்கிட்ட போய் பரீட்சை வைக்கணும்னா எப்படி இருக்கும்? ஆகவே நாரதர் தபஸ்விகளிடம் விடைபெற்று போனார்கள். ஆனால் அப்போ நாரதருக்கு பிருகுவின் கர்வபங்கம் நடக்கும் சம்பவம் வந்துவிட்டது என்று அகமகிழ்ந்து நாமஸ்மரணையுடன் நாரத மகரிஷி போயிட்டார். பிருகு மகரிஷிக்கு அவருக்கு காலில் ஒரு கண் உண்டு. சிவபெருமானுக்கு எப்படி நெற்றியில் கண்ணோ அவருக்கு மாதிரி அவர் உள்ளங்காலில் ஒரு கண் உண்டு அவருக்கு. அதனால் அவர் கர்வமான சிவனுக்கு சமமானவருங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆகவே அவருடைய கர்வமும் அடங்கணும் என்ற வகையிலே நாரதர் இந்த கலகத்தை ஏற்பாடு செய்துவிட்டு பிருகு மகர்ஷியை ஒசிப்பி விட்டார். பிருகு மகர்ஷி, நான் முதலில் பிரம்மனை பரீட்சை செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு சத்தியலோகத்திற்கு பிருகு மகர்ஷி விரைகிறார் என்ற அளவோடு முதல் அத்தியாயத்தை நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே. ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனம் சீறி ஏறலாத இறைவா நீதாராய் பறையேலோரம்பாவாய். எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாகவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய். செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அம்பாவாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா ஹரி கோவிந்தா.